சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், நம்முடைய கொங்கு சீமையில் பிறந்த ஒரு தமிழர். அவர் இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு தமிழனாக எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். எனக்கு அதை வாக்களிப்பது என்பது அவருடைய உரிமை. அது கான்ஃபிடென்ட். அது யாருக்கு வாக்களித்தார்கள் என்று தெரியாது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றால் நான் அவரை வாழ்த்துகிறேன், அவரை பாராட்டுகிறேன். ஆனால் அவர் தேர்தலில் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சியான பாரதிய ஜனதா என்கிற அரசியல் கட்சியின் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. தனிப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுகின்ற சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், நம்முடைய கொங்கு சீமையில் பிறந்த ஒரு தமிழர். அவர் இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு தமிழனாக எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தமாக மதுரை மேயருடைய கணவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை இன்னைக்கு ஒரு 4 பேர் அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி திமுக மேயர் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி திமுகவை சேர்ந்த இன்னொரு பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா நகை கொள்ளையில் ஈடுபட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக என்ன? அதாவது திமுக உறுப்பினர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்படுவது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. திமுக என்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தவறு செய்தாலும் இந்த அரசும் இந்த காவல்துறையும் கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்திருப்பதாகத்தான் இந்த விடயத்தில் நான் பார்க்கிறேன். திமுக நினைத்திருந்தால் இதில் 2லையும் அதிலிருந்து அவர்களை நழுவ விட்டிருக்கலாம். கைது செய்யாமல் ஆளுங்கட்சி பிரமுகர் என்கிற அடிப்படையில் அவர்களை கைது செய்யாமலேயே இருந்திருக்கலாம். அதை கைது செய்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. விசாரணையில் அவரும் முக்கிய குற்றவாளி என்று தெரிந்தால் காவல்துறை விசாரணை அதிகாரிகள் அதை குறித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.